எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் மித்ரா, வயசு 35 ஆகுது. இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச லிவிங் டுகெதர் வரந்தாம்மா வந்திருக்கு. அதை தான் கொண்டு வந்திருக்கம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா கும்பம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க பிரபலமான ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராங்களாம். இவங்களுக்குன்னு தனியாக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. கூடிய சீக்கிரம் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. கூடிய சீக்கிரம் இதோட நல்ல இன்கம் ஃப்ரீலான்சிங் ஒர்க் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு ஹையர் போஸ்டிங்கில் வேலை பார்க்குறாங்களாம். அம்மா பார்த்தீங்கன்னா சேரீ டிசைனராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் ஒத்து போகாமல் அடிக்கடி ப்ராப்ளம் ஆகி இப்போ டிவோர்ஸ் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க 2 பேர்கிட்டையும் பேசுவாங்களாம். இவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒத்து போகாததுனால இவங்களுக்கும் பெரிய மன உளைச்சல் ஆகிடுன்னு சொல்கிறாங்கம்மா. அதனாலேயே இவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறது பிடிக்காம போச்சுன்னு சொல்கிறாங்க. இதுவரை ஒரு பார்ட்னர் தேட வேண்டாம்னு இருந்திருக்காங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களே ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இப்போ இவங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் நல்ல வசதியான ஆளுங்க தாம்மா. இவங்களுக்காக எப்படி இல்லை ஒரு 25 லட்சம் பணம் போட்டு வச்சுருக்கா சொல்லியிருக்காங்க. அதில் மாதம் ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இதுவரை இவங்க மேரேஜ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ லிவிங் டுகெதருக்கு துணை தேடலாம் யோசிச்சு நம்மகிட்ட வந்திருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல ஜாபில் மந்த்லி ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. பார்ட்னரை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவங்களை மரியாதை நடத்துவாங்க சொல்கிறாங்கம்மா. குழந்தை பெற்றுக்க இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒத்து போகலை அப்படின்னா அது குழந்தைகளை பாதிக்கணும்னு நம்புகிறாங்கம்மா. கடைசி வரை ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாகணும்னு சொல்கிறாங்க. எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு கம்பெனினா நல்ல லைஃப்பை லீட் பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க. இவங்க வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ண எப்போவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. ஏன்னா இவங்க ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக தான் விரும்புகிறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருந்து ஒரு பெண் துணை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா லிவிங் டுகெதர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இவங்களை தாராளமாக அப்ரோச் பண்ணலாமா. இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான பின்வரான மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.